நாடாளுமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நாமக்கல் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். என்ன கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏற்றுமதி தொழிலெலாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இந்த தொழிலெல்லாம் முடங்கி போய் கிடக்குது. இந்த தொழிலில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு அரசாங்கம் புதிய திட்டம் ஏற்படுத்தணும் கண்டுங்களா. அதனால் அதுக்காக நான் திட்டங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதே மாதிரி தொழிற்சாலைகள் நிறைய திறக்கணும்னு ஆசைப்பட்றோம். தமிழ்நாட்டை பிரத்யேகமாக அதாவது ஸ்பெஷலாக கவனிக்கணும். அப்படி தான் நாங்கள் பொதுமக்கள் எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமானது அந்த ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைநகரங்களில் இருக்கக்கூடிய சுகாதாரம், அதாவது தலைமை மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அந்த நவீன கட்டமைப்பு அது அதிகப்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பல அந்த சிகிச்சை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு சேலம், கோயம்புத்தூர், சென்னை இப்படி தான் பல பகுதிகளில் மிக தொழில்நுட்பத்தோடு செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. தொழில்நுட்பங்களில் இன்னைக்கு பெரும்பாலும் பின்னடைவு சந்திக்கக்கூடிய நூல் சம்பந்தமான இந்த துணி சம்பந்தமான உற்பத்திகளில் பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கு தமிழ்நாடு. குறிப்பாக மேற்கு மண்டலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கு. அந்த பகுதிகளில் அதிநவீனமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அதே சமயங்களில் லாப நோக்கம் உள்ள ஒரு நிறுவனங்களாக தமிழ்நாடு அரசு அதை மேம்படுத்தணும், அவரை ஊக்குவிக்கணும். கல்வி வளர்ச்சியில் கொஞ்சம் மேம்பாடு காட்டணும். அது இல்லாமல் இன்னும் இப்போது ஏன்னா வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் மேம்பாடு பண்ணி கொஞ்சம் சீர்திருத்தங்கள் செஞ்சாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் நான் அது கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். கேன்வஸு, நூல், ஜிப்பு இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதல் விலையாக இருக்குது. காரணம் என்ன ஜிஎஸ்டி வரி. இதனால் எங்களோட நிறைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக எங்கள் தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு. இதற்கான பட்ஜெட்டில் எங்களுக்குன்னு சலுகை ஏதாவது பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள் குரல் பகுதியில் நாமக்கல் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.